Hello friends, இந்த வீடியோல காய்கறி சேமியா எப்படி செய்யலாம் அப்படினு சொல்லி பார்க்கலாம். நம்ம இதல வந்து 4 பேர் சாப்பிடுற மாதிரி அளவுக்கு 2 பாக்கெட் சேமியா செய்ய போறோம். இதுக்கு தேவையான மசாலா 2 கிராம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 தக்காளி, 1 வெங்காயம், 5 அல்லது 6 பூண்டு பல்லு, அதே அளவுக்கு இஞ்சி. இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸில போட்டு ஒன்றண்டா அரைச்சு வச்சுக்கலாம் அல்லது தட்டுக்கல்ல இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் மட்டும் இந்த மாதிரி தட்டியும் வச்சுக்கிடலாம். ஒரு 1/2 கிலோ சாப்பாடு செய்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தை சூடாக்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ கொஞ்சம் மல்லி கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இஞ்சி பூண்டு கரம் மசாலா பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி ஓரளவுக்கு நல்லா ப்ரௌனாக ஆன சமயத்தில் மசாலா வதங்கினதுக்கு அப்புறமா காய்கறி கேரட்டு, பீன்ஸு, பொட்டேட்டோ, காலிஃப்ளவர் இந்த மாதிரி காய்கறிகளை ஓரளவுக்கு சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணி இதோடு சேர்த்து ஆட் பண்ணி வதக்கணும். இப்போது காய்கறிக்கு வேண்டிய 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், இது ரெண்டையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். இப்போ காயோட உப்பு காரம் எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தண்ணி 2 பாக்கெட் சேமியா போட்டிருக்கோம். ஸோ 4 பாக்கெட் தண்ணி வேணும். அதுக்கு மேலே வந்து காய்கறிக்கு ஒரு 1/4 கப்பு, ஸோ 4.25 கப் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இப்போ நல்லா தண்ணி வந்து தரன்னு கொதிக்கும் போது இப்போ கொஞ்சம் உப்பு உரப்பு இருக்கான்னு எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சேமியாவை வந்து ஆட் பண்ணணும். இப்போ சேமியாவை நல்லா ஆட் பண்ணிவிட்டு கரண்டியை வச்சு நல்லா உடையாத அளவுக்கு நல்லா பரட்டி காய்கறியும் மசாலாவும் சேமியாவும் சேர்ந்து வர்ற மாதிரி பரட்டி கிண்டி மூடி வச்சிடணும். இந்த ஸ்டேஜில் வந்து சேமியாவும் தண்ணியுமா ஒரே லெவலில் இருக்கும். இந்த மாதிரி இருந்துட்டாலே வந்து நல்லா சேமியா குழையாமல் நல்லா பூவாக நல்லா வெந்து வந்துடும். இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும். 5 அல்லது ஒரு 7 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோன்னா சேமியா நல்லா வெந்திருக்கும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தலையை அப்படியே தூவிட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டு கிண்டி விட்டுறலாம். இதுவே நமக்கு வந்து நான்வெஜ் வேணும்னா கொஞ்சம் வந்து மட்டன் கீமா அல்லது சிக்கன் போன்லெஸ் போட்டு காய் வேகும் போதே பரட்டி வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சேமியா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் தேவையில்லை. வேணும்னா வந்து டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.